அந்த விதிக்கப்பட்ட விஷயம் தான் நடக்கும். தயவு செய்து நீங்க ஆக்சிடென்ட் ஆகணும் அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகுவீங்க. நீங்க 10 விரல் என்ன கால் விரல்லையும் சேர்த்து 20ஆவே போட்டுக்கங்க. ஓகேங்களா? போட்டுட்டு உங்களுடைய தசையை மீறி ஒரு யோக தசை, அவயோக தசை ஓகேங்களா? யாருங்க விபத்த குடுப்பா? ராகு, செவ்வாய் தான் வந்து இயல்பாக விபத்தை குடுக்கிறது. வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பமில்லாதவர்கள் கடந்து போய்விடலாம். ஒரு கேள்வி. ஹாய் பிரதர், ஐ வுட் லைக் டு ஆஸ்க், இஸ் இட் ட்ரூ அபவுட் இஃப் வி வேர் ஸ்டோன் சஜஸ்ட் ஃப்ரம் astrologist can prevent from accident which is done prayer. Okay. கேள்வி என்ன அப்படின்னா, ஜோதிடர்களால் ஜோதிடர்களால சஜஸ்ட் பண்ணப்பட்ட பரிந்துரைக்கப்பட்ட இந்த ஜெம்ஸ்டோன் இருக்குல்ல, என்ன கல், ராசிக்கல். ராசிக்கல் வந்து போட்டால் ஆக்சிடென்டை தடுத்துருமா அப்படின்னு கேட்குறீங்க. அதுவும் வந்து இந்தியாவில் பூஜை செய்து எடுத்து வரப்பட்டதா? ஆமாம். நீங்கள் எங்கே வச்சு பூஜை செஞ்சு எடுத்துட்டு வந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு விஷயம் விதிக்கப்பட்டிருக்குல்ல, அந்த விதிக்கப்பட்ட விஷயம் தான் நடக்கும். தயவு செய்து நீங்கள் ஆக்சிடென்ட் ஆகணும் அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகுவீங்க. நீங்கள் 10 விரல் என்ன கால் விரல்லையும் சேர்த்து 20ஆவே போட்டுக்கோங்க. ஓகேங்களா? போட்டுட்டு உங்களுடைய தசையை மீறி ஒரு யோக தசை, அவயோக தசை ஓகேங்களா? யாருங்க விபத்தை கொடுப்பா? ராகு, செவ்வாய் தான் வந்து இயல்பாக விபத்தை கொடுக்கறது. ஓகேங்களா? இந்த 2 கிரகங்கள் வரும்பொழுதும், அஷ்டம சனி ஜென்ம சனி வரும்பொழுதும், 6 8ஆம் பாவகங்கள் அமைப்புகள்ல இருக்கும் பொழுதும் ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட்டோ விபத்தோ நோயோ வரும். ஓகேங்களா? இந்த அமைப்பை நீங்க ஒரு கல்லு போட்டு தடுத்துட முடியும் அப்படின்னா, இங்க ஒரு கேள்வி நான் கேட்பேன். அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சிருக்காங்களே, அவ்வளோ பெரிய மிஷின்ஸ் அது இதுன்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்களே, எதுக்குங்க இவ்வளோ தேவையில்லாத வேலை? 2 ஜெம்ஸ் எடுத்து அப்படி போட்டு விட்டா முடிஞ்சிடும்ல. ஆக்சுவலி இது எல்லாம் வந்து பரிகாரமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஓகே, என்னத்தை பரிகாரமா சொன்னாங்க? அந்த கிரகங்களின் வாகனம். ஓகேங்களா? உதாரணத்துக்கு குருனாக்கா யானை, இந்த மாதிரியான வாகன அமைப்பு இருக்கும். ஓகேங்களா? புதன்னா குதிரை, அந்த மாதிரி வாகனம், சுவை, மெட்டல்ஸ், கற்கள், வேற என்னது, கற்கள் சொல்லப்பட்டிருக்கு, ஸ்தலங்கள் சொல்லப்பட்டிருக்கு, இது மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதுல அந்த கற்களும் சொல்லப்பட்டிருக்கு. இதுல என்ன அமைப்பு அப்படின்னா, இந்த கற்களை நீங்க போடும்போது இதுல வேற ரொம்ப பேர் புத்திசாலித்தனமா ராசிக்கல் வேற போட்டு விட்டுறாங்க சில இடத்துல. அதுவும் பார்த்து வினோதமா இருக்கும். என்னங்க இவ்வளோ ஞானம் குறைவா இருக்கீங்களா? ராசிக்கு போய் கல்ல மாட்டி விட்டுருக்கீங்க. பார்த்தா அவரு 6ஆம் அதிபதியா இருப்பாரு. லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி என்னத்துக்கு கொடுப்பாரு? கடன் நோய், எதிர்ப்புகள், அசிங்கம், அவமானம், வழக்கு மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஆனா ஒரு கல்லு போட்டோன்னே இதெல்லாம் மாறிடுமா அப்படின்னு பார்த்தா இல்லைங்க. எல்லாம் பண்ணி பார்த்தாச்சுங்க. அப்படிலாம் ஒண்ணுமே வேலை செய்ய மாட்டுது. உங்களுக்கு எது விதிக்கப்பட்டிருக்கோ, நீங்க எத்தனை ஒரு கல்லே அப்படியே ஒரு ஒரு கேஃப் மாதிரி, ஒரு குகை மாதிரி செஞ்சு குடஞ்சு உள்ள போய் உட்காந்துருந்தாலும் உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் தான் நடக்குமே தவிர அப்படியே வானத்துல இருந்தெல்லாம் குதிச்சிட மாட்டேங்க. உங்களுக்கு விபத்துன்னு ஒண்ணு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படின்றால், அது ராகுவாலேயும் சனியாலேயும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படின்றால், உங்களுடைய உடலிலிருந்து ரத்தம் வெளியே வந்தே தீரணும். உடனே ஒருத்தர் சொல்லுவாரு, இந்த கல்லு போட்டா கொஞ்சமா சின்னதா அடிப்படும், காயப்படும் அப்படின்னு. இந்த கொஞ்சமா சின்னதா காயப்படணுன்றதை லக்னாதிபதி முடிவு பண்ணுவாரு, லக்னம் முடிவு பண்ணும். ஓகேங்களா? ஜோதிடம், நான் எப்போதும் அடிக்கடி பெருமையா ஒரு விஷயம் சொல்லுவேன். ஜோதிடர்கள் யாராவது இருந்தீங்கன்னா, வேணா அப்படி பலன் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா நீங்க கவலைப்படாதீங்க. நேத்து வந்த ஒரு அம்மா முதல் கொண்டு, பிரதர் குழந்தை பிறந்தப்ப பேர் வச்சதோட சரி, அதோட எங்களுக்கு ஜோசிய நம்பிக்கைலாம் இல்லை. உங்க வீடியோவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதுல இந்த விஷயம் எனக்கு கிளிக் ஆனிச்சு. அதுல இந்த விஷயத்த பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க குழந்தை ஜாதகத்தை கொடுத்த உடனே அப்பா அம்மா ஜாதகத்தை வந்து அந்த இடத்துல சில விஷயங்கள் செக் பண்ணி அவங்கள்ட்ட நான் சொன்னேன். இந்த விஷயம் ஜாதகம் ஜாதகம் போட்ட உடனே குழந்தை பிறந்ததுல இருந்து அப்பா சரியா இல்லையேம்மான்னு, இல்லைங்க அப்படிலாம் இல்லை அப்படின்னாரு. ஜாதகம் இது பண்ணி பேசிக்கிட்டே வந்துகிட்டே இருந்துட்டு, இந்த மாதிரிங்க இதனால அப்பா டிஸ்டர்பா இருக்காரு அப்படி அவங்களே சொல்லி முடிச்சாங்க. அது தனமா நானும் ஆரம்பத்திலே சொன்னேன். சரி, அப்ப இன்னொரு விஷயம் சொன்னாங்க. ஆரம்பத்திலே இது ஒரு வேளை பரிகாரம் செஞ்சிருந்தா, பேர் வைக்க போனப்ப பரிகாரம் சொல்லியிருந்தாங்க, அது செஞ்சிருந்தா ஒரு வேலை எல்லாம் மாறி இருக்குமானே அப்படின்னு கேட்டாங்க. அது செஞ்சிருந்தாலும் இப்ப நீங்க இந்த ஜாதகம் பார்க்க என்கிட்ட வந்திருப்பீங்க. இது இந்த நாள் வரைக்கும் தொடரும் அப்படின்னு சொல்லி சில அமைப்புகளை சொன்னேன். ஓகேங்களா? இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, என்கிட்ட இந்த ஃபோன் கன்சல்டேஷன்ல வர்றவங்க சில விஷயம் நான் சொல்ல 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 சிரிப்பாங்க. அது எப்படின்னு அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஜோதிடம்ன்றது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. உங்களுக்கு நோய் வருமா? நோய் வந்தே தீரும். உங்களுக்கு விபத்து வருமா? விபத்து வந்தே தீரும். அந்த விபத்துல இருந்து எப்படி நீங்க கியூர் ஆகுறீங்க? அந்த அடிபடுற அந்த அந்த ஆக்சிடென்ட்குள்ள இருந்து எந்த அளவுக்கு நீங்க காப்பாற்றப்படுறீங்கன்றது உங்களின் லக்னத்தை பொறுத்தது. இங்க தாங்க ஜோதிடத்தின் உன்னதம். ஒருவர் லக்னாதிபதி வலுத்திருந்தாக்கா விபத்து அவருக்கு நடக்கவே நடக்காது. 6ஆம் அதிபதி அவருக்கு லேசான நோயை மட்டும் கொடுத்து ஒரு மாதிரி பிரச்சனைகள் இழுத்து விட்டு காப்பாத்திடுவாரு. ஓகேங்களா? லக்னாதிபதி ரொம்ப வீக்கா இருக்காரு. விபத்துல அடிபட்டு 8ஆம் இடமும் வீக்கா இருக்கும்போது விபத்து அப்படின்னு வரும்பொழுது கூடவே மரணமும் சேர்ந்து வந்துடும்.
இது எல்லாம் அந்த ஜாதகத்தின் லக்னம் முடிவு செய்கிறது. தசாநாதன் என்ன மாதிரியான அமைப்புகள்ல இருந்தாலும் அதை தாங்கக்கூடிய அமைப்புல நீங்க 100 மீட்டர்ஸ் ஹவர்ல போறீங்களா, 30 கிலோமீட்டர் per hour போறீங்களான்றது உங்களுடைய லக்னத்தை பொறுத்தது. ஓகேங்களா? அதற்கு பிறகு தசை என்ன கொடுக்கும், வாழ்க்கை சம்பவங்களை கொடுக்கும்ன்றதை எடுத்துக்கிட்டு கோச்சாரத்துல ஜென்மசனி அஷ்டம சனி இந்த 8ஆம் இடம் பாதிப்பு எடுத்துக்கிட்டு பாருங்க. உங்களுடைய விபத்து நடந்த நாள் துல்லியமா இருக்கும். நீங்க எவ்வளோ பெரிய கல்லு போட்டாலும் எந்த கோயில்ல போய் இருந்தாலும் உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மாவின் அடிப்படையில் உள்ளது. அதுல ஒரு குரூப் இந்த ஜென்ம கர்மாவை பத்தி எல்லாம் பேசுவாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. இந்த ஜென்மத்துல நீங்க வாழ்றதே போன ஜென்மத்தோட அமைப்பு தான். இங்க ஏன் நீங்க என்கிட்ட வந்து ஏன் நான் ஜாதகம் பார்க்கணும்? நான் ஏன் ஒரு நாட்டோட பிரைம் மினிஸ்டரா இல்ல? இது என்னுடைய கர்மா. ஓகேங்களா? இதை நான் பண்ணிதாங்க ஆகணும். நீங்க எந்த இதுக்குள்ள பூந்து பார்த்தாலும், எந்த கல்லு போட்டாலும், எந்த குதிரை மேல ஏறி சவாரி செஞ்சாலும் உங்களுக்கு என்ன நிர்ணயிக்கப்பட்டிருக்கோ அதுல தான் வாழ்வீங்க. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.